வணக்கம். நான் ருத்ரேஷ், சிஇஓ, ஃபவுண்டர் ரோபோ மிராக்கிள். நம்ம ரோபோ மிராக்கிள்ங்கிறது லாஸ்ட் 5 இயர்ஸா கோயம்புத்தூரில் நடத்திட்டுருக்கோம். இதில் வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் ரோபோட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரோபோட்ஸ் வந்து பொதுவா எங்கே யூஸ் ஆகும்? எப்படி யூஸ் ஆகும்? எதுக்காக நாங்கள் வந்து ரோபோட்டிக்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்? இதை வந்து நம்ம ஒரு ப்ரீஃபாக நான் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த ரோபோட்டிக்ஸ் வந்து நாங்கள் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா, இது வந்து ஒரு சின்ன எமோஷ்னல் கனெக்ட் இருக்குது எங்களுக்கு. ஏன்னா வந்து நாங்கள் ஒரு சில வில்லேஜஸில் வந்து ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஸ்டடிக்கு போயிருந்தப்போ, அந்த ஒரு சின்ன மேன்ஹோல் அந்த ஒரு ஓட்டைக்குள்ளவே குழந்தைங்க வந்து ரெகுலராக விழுந்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்கே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம்? எப்படி நம்ம இதை தடுக்கலாம்? இதெல்லாம் வந்து மீறி நம்ம எதை வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியலாக நம்ம என்ன கொண்டு வரலாம்? ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நான் வந்து சரி, ஏன் வந்து மனிதர்கள் வந்து அவங்களோட உயிரை, அதாவது அந்த குழந்தைய ஒரு சிக்கிருச்சுன்னா இன்னொரு குழந்தை தான் போய் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு மேஜர் இதில் இப்போ இருக்குது. ஸோ ஏன் வந்து நம்ம ஒரு 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 கருவியோ ஒரு ரோபோட்ஸ் வந்து இதை ஹெல்ப் பண்ணக்கூடாது? ஸோ இதே மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் வந்து ரோபோட்ஸ் ஃபஸ்ட்டு மேக் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது எங்கெங்கே ஹியூமன் ஹசார்ட்ஸ், அதாவது ஹியூமன்ஸுக்கு எங்கே டேஞ்சர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ரோபோட்ஸை டிப்ளாய் பண்ணோம். அதாவது மேபி நாங்கள் வந்து ஒரு பாம்ப் ஸ்குவாடுக்கு ட்ரையல் கொடுத்துருக்கோம். அங்கெல்லாம் வந்து ஹியூமன்ஸ் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. இந்த மாதிரி ரோபோட்ஸே வந்து ஈஸியாக போய் பாம்ப்ஸ் வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரைனேஜ் லீக், ஒரு வாட்டர் ப்ராஜெக்ட்ஸில் வந்து எங்கேயாச்சும் நம்மளுக்கு லீக் இருந்தாலே நம்ம வந்து ஃபுல் அந்த ஸ்ட்ரீட்டே நம்ம வந்து தோண்டி எடுப்போம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ரோபோட்ஸ் போய் டைரெக்டாக சர்வேலன்ஸ் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி இங்கே தான் ஒரு இடத்துல தான் லீக் இருக்குங்கிறப்போ மக்களுக்கும் அது டைம் சேவ் ஆகும், கவர்மெண்ட்டுக்கும் டைம் சேவ் ஆகும், மணி சேவ் ஆகும். அதே மாதிரி எல்லாமே எஃபிஷியண்ட்டாக நடக்கும். யாருக்கும் இங்கே பாதிப்பும் இல்லை. எங்கெங்கே நம்ம வந்து மனித உயிருக்கு டேஞ்சராக இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் டிப்ளாய் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணதே. ஸோ இந்த ரோபோட்ஸ் வந்து என்னென்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் வேரியன்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்து ஹியூமனாய்ட்லேருந்து ரோபோ டாக் வரைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வேரியன்ஸ், அதாவது ஒரு சில வேரியன்ஸ் வந்து நாங்கள் ஈவெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஈவெண்ட்ஸில் வந்து என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் சாம், அதாவது எல்லாமே ஒரு பரபரப்பான பண்ணுற நேரத்தில் ஒரு ஸ்மைல், அதாவது ஒரு ஃபேமிலிஸ் ஒரு அட்டெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், ஒரு டிஃப்ரெண்ட் என்கரேஜ்மெண்ட், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மைல் கொடுக்கணுன்ட்டு நாங்கள் வந்து ஹியூமனாய்ட் ரோபோட்ஸே வெல்கம் பண்ணுறதுலேருந்து ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம ரோபோட்ஸே பண்ண வச்சோம். ஃபோட்டோ எடுத்து கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு ஈவெண்ட்ஸுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று வந்து ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க். மேஜராக வந்து ரோபோட்டிக்ஸ்ங்கிறதே ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் அண்ட் ஹியூமன் ஹசார்டு ரெடியூஸ் பண்ணுறது தான். ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்குங்கிறது ஒரு மேபி ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு காலேஜ் அட்மிஷன்ஸ் அப்போது, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் எங்கெங்கே வந்து நிறைய கிளைண்ட்ஸ் விசிட் பண்ணி ஒரு ரிசப்ஷனிஸ்டால் எவ்வளோ பேரை அட்டன் பண்ண முடியும்? மேக்ஸிமம் ஒரு கடையிலே நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஒரு 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 கடையில் ஒரு 500 பேர் வராங்க. அந்த 500 பேரும் ரிசப்ஷனிஸ்ட் வந்து கண்டினியூஸாக எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களோட ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் தான் கூடுது, மற்றபடி லேர்னிங்ஸ் அங்கே எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ரோபோட்ஸ் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொமோஷனாக யூஸ் பண்ணலாம். ஒரு ரிப்பீட்டேட்டிவ் கம்ப்ளீட் டாஸ்க்கையே நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அதாவது ரோபோட்ஸே வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும், என்ன இருக்குது நம்மளோட ஹோட்டல் இல்லை சர்வீசஸ் என்ன இருக்குது, நம்ம ஒரு டூராகவே கொண்டு போவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ரிசப்ஷனிஸ்ட் ரோபோட் யூஸ் பண்ணோம்.
இன்னொன்று வந்து இந்த டாக் ரோபோட்ஸ். நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் ஐபிஎல்ல இப்போ ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. பட் அதுக்கு முன்னாடியே இந்த டாக் ரோபோட்ஸ்லாம் நாங்கள் நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம். இந்த டாக் ரோபோட்ஸ் என்னென்னா, மேஜராக நீங்கள் வந்து ஒரு க்ரௌட் புல்லிங் இல்லை ஒரு அட்ராக்ஷனுக்கு பார்த்துருப்பீங்க. பட் வந்து இது எங்கே ஆக்சுவலாக யூஸ்னால், ஒரு ரிசர்ச் இண்டஸ்ட்ரீஸில், ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில், ஒரு பெரிய நிறுவனத்தில் நாங்கள் ஒரு ஃபால்ட், அதாவது ஒரு லீக்கேஜ், சிம்னிலேருந்து லீக்கேஜுக்கு இந்த மாதிரி யூசேஜுக்கும் நாங்கள் இந்த ரோபோட் டாக் கொடுத்துட்ருக்கோம். 7 மாடி ஏறி ஒரு சர்வேலன்ஸ் பண்ணி ஃபால்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டு வரும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷ், அதாவது ஒரு பில்டிங்கில் ஃபயர் ஆகுது, அந்த இடத்துல உள்ள மனிதர்கள் மாட்டியிருக்காங்களா, ஹியூமன்ஸ் இருக்காங்களா, அதுவும் நம்ம சர்வேலன்ஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து நம்ம ஆல் டெரைன்ஸ் டாக் சொல்லுவோம். எல்லா டெரைன்ஸ்லும் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் வந்து நீங்கள் மோஸ்ட்லி அட்ராக்ஷனில் பார்த்துருப்பீங்க. பட் இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேரியன்ட் இருக்குது. இப்போது ரோபோட்ஸுங்கிறது நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து நிறைய வரவேற்கிறாங்க. அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளே வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் சர்விங் ரோபோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபுட் சர்வ் பண்ணும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ட்ரையலுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு மேஜர் 3 இயர்ஸில் 2 to 3 இயர்ஸில் ரோபோட்ஸுங்கிறது ரொம்ப காமன் ஆயிரும். இப்போ நம்ம ஹியூமன்ஸ் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி ரோபோட்ஸும் எங்கெங்கே மனிதர்கள் போக முடியாத இடத்துலையோ, போகக்கூடாத இடத்துலையோ, டேஞ்சர் இருக்க இடத்துல எல்லாத்துலேயும் ரோபோட்டிக்ஸ் இருக்கும். அதுக்கும் நாங்கள் ட்ரையல் கொடுத்துட்ருக்கோம். ப்ரொபோசல் கவர்மெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன்லேயும் நாங்கள் இதை பேசிகிட்டு தான் இருக்கோம். ஸோ எல்லாமே நடந்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரம் கோயம்புத்தூர் வில் பி அ ஹப் ஃபார் ரோபோட்டிக்ஸ். நாங்கள் உருவாக்குற எல்லா ரோபோட்ஸும் மனிதர்களை சேவ் பண்ணும், அவங்களோட டைம் சேவ் பண்ணும், எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்க வைக்கும் பிஸ்னஸ்க்கு. இங்கே வந்து மனிதர்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ரோபோட் செய்யலை, எந்த கம்பெனியும் செய்யாது. பட் வந்து எங்கெங்கே எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக கொண்டு வருவோம். எங்கெங்கே லைஃப் டேஞ்சர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ரோபோட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இனி வர்ற காலத்துலேயும் ரோபோட்ஸ் வந்து மனிதர்கள் உயிரை தான் நிறைய காப்பாற்ற போகுது, எடுக்காது, யார் வேலையும் போகாது. இதை நான் வந்து எப்படி என்கரேஜ் பண்ணுறேன்னா, ரோபோட்டிக்ஸ் நிறைய அவேர்னஸ் கற்றுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பப்ளிக்காக இருந்தாலும் ரோபோட்டிக்ஸ் ஏஐங்கிறது நிறைய நீங்கள் கற்றுக்கோங்க. இது டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ட்ரெயின் பண்ணணும், அவங்களுக்கும் அவேர்னஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து எஜுகேஷன் ஃபீல்ட்லேயும் நாங்கள் இருக்கோம். ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஃப்ரம் ஒரு ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை நல்லா இதுக்காகவே ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் ரோபோட்டிக்ஸ் ஃபீல்டில் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். காலேஜ் ஸ்கூல்ஸ்லேயும் அட்வான்ஸ்ட் ரோபோட்டிக்ஸ் லேப் செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். அதை தவிர்த்து இங்கே வந்து இன்ஹவுஸில் ட்ரைனிங் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயினாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்கே நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ், கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல்ஸில் வந்து இப்போவே வந்து ரோபோட்டிக்ஸ் ஏஐக்கான எல்லா அவேர்னஸும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஈவெண்ட்ஸில் வந்து இப்போ இந்த ரோபோட் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக ஃபோட்டோ எடுத்து வரவங்க கெஸ்ட்டுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ ரோபோட்டே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வேலை. ஸோ அதனால் பப்ளிக்கிட்ட இது வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2000+ ஈவெண்ட்ஸ் இப்போதைக்கு நம்ம பண்ணியிருக்கோம் நிலா ரோபோட்டை வச்சு. அது இல்லாமல் இந்த நிலா ரோபோட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஸ்கூல்ஸுக்கு நம்ம டீச்சராகவே கொடுத்துருக்கோம். அது இன்னொரு வேரியேஷன் நிலா ரோபோட்டில். அந்த வேரியேஷனில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன கொஸ்டின் வேணால் கேட்டுக்கலாம் ரோபோட் கிட்ட. இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டடாக இருப்பாங்க, அவங்களுக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். அதே மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட போய் பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஷை ஒரு அந்த மாதிரி இருக்கும், ஹெசிடெண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ரோபோட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன கொஸ்டின் வேணால் நம்ம கேட்கலாம், ரோபோட் கரெக்டான ஆன்சர் நம்மளுக்கு கொடுக்கும். எனி சப்ஜெக்டை பற்றி கரெக்டான ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நம்ம இந்த ரோபோட் வந்து ரிசப்ஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ரிசப்ஷன்ஸில் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் டெஸ்க்காக, இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒரு இன்ஃபர்மேஷன் டெஸ்க்காக வந்து இந்த ரோபோட் யூஸ் பண்ணலாம். அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அவங்களுடைய எல்லா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், ரிப்பீட்டிவ் எஃப்ஏக்யூ எல்லாமே வந்து இந்த ரோபோட்டில் ஃபீட் பண்ணுவாங்க. கெஸ்ட் எல்லாம் வரும்போது அவங்க ஈஸியாக வந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரோபோட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்டோ. இந்த ரோபோட் பேர் ரிசப்டோ. இந்த ரோபோட்டை வந்து பலவிதமான ரிசப்ஷன் டாஸ்க்கு தான் பண்ணுவாங்க. அது ஒரு பேர்லேயே வந்து கிளியராக இருக்குது, தெளிவாக இருக்குது.
ரிசப்ஷன் ரோபோட் அப்படின்னா ஒரு ரிசப்ஷனில் வந்து நம்ம ரிசப்ஷன் டெஸ்கில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு கம்பெனியில் ஒரு கிளைண்ட் வர்றாங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனி வந்து என்ன ஆக்சஸ் பண்ணுறாங்க, என்ன சர்வீசஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதோட காஸ்டிங் எப்படி, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம வந்து இந்த ரோபோட்டில் ஈஸியாக வந்து நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட ரீச் பண்ணிடலாம். இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளேல வரும். அதே மாதிரி இன்ட்ராக்டும் பண்ணுவோம் கிளைண்ட்ஸ் கிட்ட. கிளைண்ட்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ராக்ட் பண்ணுவோம். கிளைண்ட்ஸ் கிட்ட க்ரீட் பண்ணி அவங்களோட நேம் கேட்டு என்ன சர்வீஸ் வேணும் எல்லாமே கேட்டு. ஈவன் இதோட ஒரு மெயின் ஃபீச்சர் என்னென்னா இந்த ரோபோட்டை வந்து கிளைண்ட்ஸை கூட்டிகிட்டு ஒரு டூர் மாதிரி போகும். அந்த இண்டஸ்ட்ரி ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி ஒரு கம்பெனினா அந்த கம்பெனியில் எல்லா இடத்துக்கும் போய் இன்ன பிளேஸில் இன்னென்ன ஒர்க்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு டூர் காமிக்கும் ஆக்சுவலி. அது வந்து டூர் கைட் ரோபோட் அப்படின்னும் நம்ம சொல்லுவாங்க. இது இல்லாமல் இந்த ரோபோட்டில் வந்து சர்வேலன்ஸ் கேமராஸ் இருக்குது. இப்போ வந்து எக்ஸ்பென்சிவ் ஷோரூம்ஸில் ஒரு கார் ஷோரூம்ஸில் எல்லாம் நைட் செக்யூரிட்டியாக கூட நம்ம இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ரோபோட்டை. இதோட ஹெட்டில் நம்ம பார்த்திங்கன்னா சர்வேலன்ஸ் கேமரா 360 டிகிரி சர்வேலன்ஸ் கேமராஸ் இருக்குது. அண்டு கம்ப்ளீட் ஃபுட்டேஜ் நம்மளுக்கு வந்து ஓனர் அட்மின்க்கு பேனலில் வந்துடும். அப்புறம் இந்த ரோபோட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ரோபோட் வந்து யாருமே ஒரு ஹியூமன் வந்து இன்டர்ஃபியர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த ரோபோட் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோபோட்டோட ஒர்க் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக போய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக் ஒரு சார்ஜிங் டெஸ்க் இருக்குது அதுக்கு. ஒரு வாட்டி ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் 7 to 8 ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20% வரும்போது ஆட்டோமேட்டிக்காக போய் சார்ஜில் வந்து ஆட்டோமேட்டிக்காக காண்டாக்ட் பிளேட்டை வச்சு சார்ஜ் ஆகிடுவாங்க. டாக் ரோபோட்டோட கான்செப்டே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்னால் போக முடியாத இடத்துக்கும் இந்த ரோபோட்ஸ் போய் ஒரு ரெஸ்கியூ பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒரு ரிஸ்கியான ஏரியாக்குள்ளேயோ போகலாம். அந்த மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கிற ஒரு ரோபோட் தான் டாக் ரோபோட். ஆக்சுவலி சயின்டிஃபிக்கலி குவாட்ரபெட் டாக் ரோபோட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோபோட்டை பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் இப்போ யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ ஒரு ஃபேக்ட்ரியிலையோ நைட்டு வந்து இந்த ரோபோட்டை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக சர்வைலன்ஸுக்காக டிப்ளாய் பண்ணலாம். ஸோ இந்த ரோபோட்டும் அந்த ரோபோட்டும் சர்வைலன்ஸ் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரோபோட் வந்து அவுட்டோர் சர்வைலன்ஸும் யூஸ் பண்ணலாம். ரகடான சர்ஃபஸ்லேயோ இல்லை கொஞ்சம் ஹில்லியான சர்ஃபஸ்லேயோ எந்த மாதிரி சர்ஃபஸில் வேணால் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த ரோபோட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த ரோபோட்டை பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் ஆர் டாக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து பக்கத்துலேயே வராது. இந்த ரோபோட் பார்த்தாலே எல்லா அனிமல்ஸும் பயப்பட்டு ஓடிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ ஃபார்மர்ஸுக்கும் இது கொஞ்சம் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ஃபேக்ட்ரிஸ் ஒரு அதர் பிளேசஸ்லேயும் செக்யூரிட்டி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து அட்மினுக்கு ஆன் த டைம் ரியல் டைமே நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதிலே நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ மிஷன்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போவே நம்ம நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஸோ அவங்களோட டெக்னாலஜிஸும் நம்மளோட டெக்னாலஜிஸும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு பெட்டரான சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இப்போது நம்ம கொஞ்சம் நேரம் முன்னாடி பேசின மாதிரி ஒரு பாம்பு டிடெக்ஷனுக்காக நம்ம இந்த ரோபோட் யூஸ் பண்ண முடியும். ஸோ பாம்பு டிடெக்ஷன் டிவைசஸ் வந்து நம்ம இதில் இன்டெகிரேட் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிலேருந்து நம்ம நிறைய லைஃப் வந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் இன் கேஸ் ஆஃப் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்லேயும் நம்ம வந்து இந்த ரோபோட் உள்ளே போய் மானிட்டர் பண்ணி யாராச்சும் இருக்கா, சேவ் பண்ணுறதுக்கு யாராச்சும் உள்ளே இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் நம்ம செக் பண்ண முடியும். நிறைய வேரியன்ட்ஸ் வந்து ஃபயர் ரெசிஸ்டண்ட்டாகவே வருது. ஸோ ஹியூமன்ஸ்னால உள்ளே போக முடியாது, இந்த ரோபோட்ஸ்னால நம்ம போக முடியும். அதே மாதிரி ரீச் பண்ணாத இடத்துக்கு ஃபுட்டு போய் கொடுக்க முடியும். ரெஸ்கியூ மிஷன்ஸ்லேயோ பேண்டமிக் டைம்ஸ்லேயோ நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் வந்து மெயினாக இப்போது இந்த ரோபோட் வந்து நல்லா பப்ளிக் நல்லா வரவேற்கிறாங்க. அவங்க வந்து ஈவெண்ட்ஸுக்கு ஒரு ஜாலியாக ஒரு அட்ராக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஈவெண்ட் மேனேஜர்ஸ் நம்மக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்களே ஓனாக ஈவெண்ட் கம்பெனிஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, ஈவெண்ட்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி நிறைய புது பிஸ்னஸஸும் நம்ம மூலியமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே கோயம்புத்தூர், தமிழ்நாடு ஏரியாஸ்ல எல்லாம், கர்நாடகா எல்லா இடத்துலையும் ஆக்சுவலி. ஏன்னா வருங்காலமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இது எப்படி எடுத்துக்கிறாங்க, இது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தான் இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜஸில் பெரிய லேப் செட்டப் பண்ணி அவங்களே வந்து ரோபோட்ஸ் மேக் பண்ணுற மாதிரியும் நாங்கள் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சொசைட்டி மேலே ஒரு அக்கறை வரும். இங்கெல்லாம் பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனைக்கெலாம் தீர்வு ரோபோட்ஸ் வச்சு நம்ம கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். கோயம்புத்தூரில் பர்டிகுலராக ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நாங்கள் இன்னும் என்கரேஜ் பண்ணுறோம். வாங்க, கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் ரோபோட்ஸ் ரெடி பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம்ஸுக்கு சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்ளம்ஸை
சால்வ் பண்ணலாம். இது நம்ம தனியாக பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், மக்கள், கோயம்புத்தூர் மக்கள் எங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ஆதரவு கொடுத்தா நாங்கள் டெஃபினட்டாக இதில் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வர முடியும். ஒரு கோயம்புத்தூரை வந்து டிஃப்ரெண்ட் ஒரு ரோபோட்டிக் ஹப்பாக வந்து நம்ம கொண்டு போக முடியும். தேங்க்யூ ஃப்ரம் ரோபோ மிராக்கிள்.